இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 89 கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்கள் நிலைத்திருக்கிறது. இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தரை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, அவருடைய வசனம் என்றைக்கும் மாறுது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறதிருக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் மாறலாம். இன்றைக்கு சொன்ன மனிதர்கள் நாளைக்கு மனம் மாறலாம். ஆனால் நம் கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாமல் இருக்கிற தெய்வம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோ என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அவர் சொன்ன வாக்குத்தங்கள், அவர் சொன்ன வசனங்கள் என்றுக்கும் நிலைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, அந்த காரியத்திற்குரிய வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்ம உள்ளந்திறனை அறிந்திருக்கிறார். நம் இருத்தில் இருக்கிற ஆழங்களில் இருக்கிற மறைப்பொருளை எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லை. உங்களுக்கான ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசப்பா, உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு தகப்பனே, ஆண்டவரே, வசனத்தை தியானிக்கிற தேவ ஞானத்தை கொடுங்க ராஜா. வேத ஞானத்தை கொடுங்க ராஜா. ஜெபாவி ஊற்றுங்க, துதியாவி ஊற்றுங்க ராஜா. நீர் எங்களுக்காக மரித்தீரப்பா. கொடூரமான சிவில் மரணத்தை ஏற்றி தகப்பனே, எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, எங்களுக்கு ஆண்டவரை ஐஸ்வர்யனாக மாற்றப்படுவதற்காக, எங்களுக்கு நித்திய வாழ்வை அளிப்பதற்காக, எங்கள் கடன்களெல்லாம் நீங்கள் தீர்த்து விட்டீங்க தகப்பனே. எங்கள் நோய்கள்லாம் சிலுவையில் முடித்து விட்டு தகப்பனே. எங்கள் பாவங்கள்லாம் சிலுவையில் முடித்து விட்டீரப்பா. ஆண்டவரே இயேசப்பா, சுகம், சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை, தேவ பலனம், தேவ பாதுகாப்பு, தேவ ரட்சிப்பு, ஆண்டவரே சோத்திரங்கத்தவை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விட்டீரப்பா. சோத்திரங்கத்தவை அதை நாங்கள் சொந்தரித்து கொண்டு தகப்பனே, மரண பரிணாமத்தை காத்துக்கொள்ள கிருபை தங்கராஜா. அனைதினம் சுத்திகரிக்குங்கள் கிருபை தங்கராஜா. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவும் எங்கள் உள்ளத்தில் வரக்கூடாது ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. துதி, கனம், மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன்.